இந்த வழக்கு ஊவா மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி சேனாம் ட்ரொஸ்கி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2019 ஆண்டு பிப்ரவரி 10 அல்லது அதனை அண்மித்த நாளொன்றில் பண்டாரவள நகரில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் பயணித்த ஜீப் வாகனத்தை வழிமறித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி மரண அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் ஷமிந்த விஜயசிறி உள்ளிட்ட மூவருக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக வழிமறித்தவை, தாக்கி காயம் ஏற்படுத்தியவை, குற்றவியல் ரீதியான அச்சுறுத்தல் மற்றும் மரண அச்சுறுத்தல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயசிறி இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என தீர்ப்பளித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பாராளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கி காயம் விளைவித்தமை என்ற குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்தார். இன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேல் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீது தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தல் விடுத்தமைக்காக தண்டனை பெற்ற ஷமிந்த விஜயசிறி சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் நிச்சயமாக மேன்முறையீடு செய்வோம். முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தலைமையிலான அந்த சட்டத்தரணிகள் குழுவின் ஊடாகவே அந்த உரிய தீர்ப்பை பெற்றுக்கொள்வது முக்கியமானது. ஷமிந்த விஜயசிறி பதுளை மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரமல்ல, எமது இலங்கையில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக திகழ்ந்தார். போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீது தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தல் விடுத்தமைக்காக தண்டனை பெற்ற ஷமிந்த விஜயசிறிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாற்றியமைப்பது தொடர்பான யோசனையை விமர்சித்து கருத்து வெளியிட்டார். இன்று நிறைவேற்று அதிகாரமானது நீதிமன்றத்தையும் நீதி அதிகாரத்தையும் பறித்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. கௌரவ நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதன் மூலமும் நீதிபதி பதவி வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்காமல் இருப்பதன் மூலமும் உண்மையில் நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கும் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கும் மக்கள் இறையாண்மைக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரமானது உண்மையில் நீதிமன்றத்தை ஆக்கிரமிக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்களை தீட்டி வருகின்றது. கௌரவ நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்தவிதமான ஆணையம் கிடைக்கவில்லை அல்லவா என தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய அனைத்து முற்போக்கு குழுக்களுடன் இணைந்து அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான சர்வாதிகார மற்றும் ஆதிக்க முயற்சிகளை மக்கள் பலத்துடனும் மக்கள் சக்தியுடனும் நாம் நிச்சயமாக தோற்கடிப்பதற்கு தலைமை வழங்குவோம். எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவீர்களா? நாம் நிச்சயமாக கொள்கைகளின் அடிப்படையில் முற்போக்கு சக்திகளுடன் இணைவோம். ஐக்கிய தேசிய கட்சியுடனும் நாங்கள் கொள்கை அடிப்படையிலேயே இணைவோம். போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீது தாக்குதல் நடத்தி மரண அச்சுறுத்தல் விடுத்ததால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஷமிந்த விஜயசிறி இன்று பிற்பகல் பதுளை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கு தடையினை ஏற்படுத்தி தாக்குதல் நடத்தி மரண அச்சுறுத்தல் விடுத்தமை குறித்து ஷமிந்த விஜயசிறி சிறை தண்டனை பெற்றமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவும் கருத்து வெளியிட்டார். இன்று அவருக்கு 1.5 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் இவை பொதுவாக இணக்க சபைக்கு செல்ல வேண்டிய விடயங்களாகும். நீதிமன்றத்திலிருந்து இணக்க சபைக்கு அனுப்பப்படவில்லை. உண்மையில் தூற்றுதல் மற்றும் அச்சுறுத்தல் மற்றையது தடை ஏற்படுத்த ஆகிய இரண்டுமே இங்குள்ளன. எனவே இவை பொதுவாக இணக்க சபைக்கு செல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் அது இடம்பெறாத காரணத்தினால் இதனை சட்டமா அதிபர் மூலமாக மேல் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளனர். அவ்வாறாயின் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு செய்வதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் கீழ் நீதிமன்றம் தீர்மானிக்கும் வரை காத்திருப்பதாக அவராலும் கூற முடியாது. ஏனெனில் அங்கு எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் எடுக்கப்படாத பிரச்சனைகளே இங்குள்ளன. இதே போன்று 2.5 வருடங்களுக்கு யாரையாவது உள்ளே தள்ளுவதென்றால் இந்த தூற்றுதல் மற்றும் அச்சுறுத்தல் என்பன இலங்கையில் எந்த கிராமத்திற்கு சென்று பார்த்தாலும் காணப்படுகிறது. இணக்க சபைக்கு சென்று பாருங்கள் எவ்வளவு வழக்குகள் உள்ளன என்று. சரி, அவ்வாறாயின் தடை ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்களும் எவ்வளவு உள்ளன. இது எங்கு போய் முடியும்?